நம்ம இமீடியட்டாக ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கோப்ரோவில். ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. நான் என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். மைக் அளவு கிளாரிட்டி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆடியோ கேட்டுச்சு. நான் யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஆங்கரோட சவுண்ட் கோர் P2. அது நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸாகவே இருந்தாலும் அப்பப்போ வாய்ஸையும் கேன்சல் பண்ணி விட்டுரும். ரேவந்த் ப்ரோ கூப்பிட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர் இந்திரா நகர்ல ஃபில்டர் காஃபி அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு சொன்னாரு. அவரு ஃப்ரெண்டு போயிட்டு இருக்காராமா. எதுக்கு ப்ரோ சும்மா நான் ஏன் ப்ரோ உள்ள வந்து தொல்லை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டே இருந்துட்டு வாங்க ப்ரோ சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் இங்க இருந்து ரொம்ப நேரம் ஆகும் போகிறதுக்கு. 7 கிலோமீட்டர் மொத்தம். कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஆனா எப்படியாவது ஃபாஸ்டா போக ட்ரை பண்றேன். எங்கடா பாத்து போறே? நாங்க ஓட்டிருக்கோம் தெரியலையா உங்களுக்கு? பெங்களூர்ல ஜாலியான விஷயமே இந்த மாதிரி கட் ரோடுக்குள்ள பூந்து ஓட்டுறது தான். ஃபன்னா இருக்கும். ஹைவே வந்து ஒன் வேயா இருந்துச்சு அப்படின்னா, பெரிய ரோட்லாம் ஒன் வே இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கட் ரோடு போகலாம். இந்த கட் ரோடுக்குள்ள போய் இங்க கிராஸ் ரோடு இதுக்குள்ள போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தா அது போய் ஒரு மெயின் ரோட்ல ஜாயின் ஆகும். அப்ப அந்த ஒன் வேக்காக போய் சுத்துற டைமை நம்ம கம்மி பண்ணிடலாம். குட்ரா கடைசி இங்கிருந்து நேரா போனா ஒரு ஒன் வேல ஜாயின் ஆகுது. அங்க அப்படியே ரைட் எடுத்துக்கலாம். எதுக்கு ரெண்டு இருக்காங்க? இந்த சிக்னலே கிடையாது. ஓ இவ்வளோ ரஷ்ஷா கிராஸ் பண்ணணும். அப்படி ஒரு 2 ரோடு பிரியுது அந்த பக்கம். ஆனா அப்படியே என்ன ஒதுக்கிட்டே வராங்க. வந்தாச்சு. பெங்களூர் டிராபிக்ல ஓட்டுறது ஜாலியான விஷயம். யாருமே ஹார்ன் அடிக்க மாட்டானுங்க. அப்படியே நின்று ஒதுக்கி போய்க்கலாம். ரோட்ல பாலத்துக்கு கீழே இறங்க சொல்லி போட்டுருக்கு. ரோட் ஏன் எல்லாம் கீழே இறங்குறாங்க? பாலத்துக்கு போனாலும் அதே தானே தெரியலையே. சரி பாலத்துக்கு கீழே போவோம். ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி வாட்டர் சப்ளை வண்டி குறுக்க வந்து டாப்ல எதுவுமே போட்டிருக்கு. அலையா கீழையா தெரியலையே. சரி கீழே போ. ரோடு லெஃப்ட்ல திரும்புது. பாலமும் லெஃப்ட்ல தான் திரும்புது. மேலே போயிருக்கலாமா? சில 2 வீலர்லாம் இப்படி போயிருக்கூடாதுன்னு 4 தம்பி வச்சிருக்கோம். ஆக்சுவலா நான் பாலத்து மேலேயே போயிருக்கலாம் போல. கீழே வந்து 2 சிக்னல்ல மாட்டிக்கிட்டேன். ஓ அடுத்த சிக்னல் ரெட்டா? சரி கொஞ்சம் வழி விடுங்கடா. குடுக்குடுன்னு போயிடுறேன். அங்க 2 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. சிக்னல் அந்த ஃப்ளைஓவர் மேல ஏறுறதை மிஸ் பண்ணனால கீழே வந்து சுத்த வேண்டியதா இருக்கு. எங்கெங்கயோ போய் சுத்த விட்டுருச்சு. இங்க அகைன் யூ டர்ன் பண்ணிட்டு நான் திரும்பி அதே இடத்துக்கு போகணும். அதே ஃப்ளைஓவர் கீழே போகணும். ஓ மை காட் என்ன ஸ்பீட் பா. டேஞ்சர் பானீங்களா? கரெக்டா இந்த சிக்னல் ஓப்பன் ஆயிருக்கு. ஜாலியா அப்படி இப்படி திரும்பினா வந்து முட்டிடுவானுங்க போலயே. யாரும் தெரியுதா? லலிதா ஜுவல்லரி ஆளு. இந்த ஒரு பாலம் ஏறி இருந்தேன்னா நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கலாம். கீழே வந்து 2 சிக்னல் ஒரு யூ டர்னு. இங்க அகைன் டிராபிக். எங்கடா போறீங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? எங்கதானா போறீங்க?
பெங்களூரில் இந்த ஃபில்டர் காஃபி கடை செம்ம ஃபேமஸ். அதுக்குள்ளே ஒரு விவிஐபி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னா அந்த ரிசல்ட் செக் போஸ்ட்ல இருக்குல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் கதை சொல்லிட்டு இருந்தீங்க, அதோட நிறுத்திட்டாங்க. அதாகப்பட்டது மக்களே, நாங்கள் லடாக்கில் ஒரு நாள் பூரா பைக் ரைட் பண்ணி 15,000 அடி உயரத்தில் ஒரு ரிசார்ட்டை கண்டுபிடிச்சி டயர்டில் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே உட்காந்து ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி கதை சொல்ல ஆரம்பித்தார் இவர். லேக் கிட்ட போகலாம். If I walk 10 meters, I will listen. So this is the conversation that we were having at so many ways. And that's when we decided, I think, that okay, I also need to start running. Macha, what shoes do I need to buy? Bro, whatever shoe you wear, it's good. 10K is not, I feel like you can't call yourself a runner. You have to do at least half